Satyabhama Institute of Science and Technology, Chennai. மேற்கொண்ட அகழாய்வு தொடர்பான அறிக்கையை 9 மாதங்களில் வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது? விவரங்கள். கீழடியில் நடைபெற்ற 2 கட்ட அகழாய்வு குறித்த 982 பக்கம் உள்ள அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற தொல்லியல் துறை அதிகாரி அளித்த அறிக்கையை வெளியிட உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட மனுவில்தான் 9 மாதங்களில் கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட அகழாய்வு தொடர்பான அறிக்கையை வெளியிட வேண்டும், மத்திய அரசானது இந்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், மதுரையைச் சேர்ந்த பிரபாகர் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனுவினை தாக்கல் செய்கிறார். அதில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை மத்திய அரசு சார்பில் அகழாய்வு பணிகள் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டார். இந்த அகழாய்வின் போது 5000க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்தன. இந்நிலையில் திடீரென அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராமன் என்பவர் கீழடி தொல்லியல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு 3ஆம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடும்படியான கண்டுபிடிப்புகள் இல்லை என தெரிவித்தார். முதல் 2 கட்ட கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசிடம் தொல்லியல் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்துள்ளார். அந்த அறிக்கையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், விவசாயம், பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை குறித்து விரிவாக தெரிவித்திருக்கிறார். கீழடியில் கிடைத்த பொருட்களை ரேடியோ கார்பன் என்னும் பகுப்பாய்வு முறையில் ஆய்வு செய்ததில் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கும் முந்தையது என தெரிய வந்திருக்கிறது. கீழடியில் தற்போது 4 முதல் 9 கட்ட அகழாய்வு பணிகளை மாநில அரசு மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு மேற்கொண்ட முதல் 2 கட்ட அகழாய்வு பணிகள் குறித்த அறிக்கையை இதுவரை வெளியிடவில்லை. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. Satyabhama Institute of Science and Technology, Chennai.